மரணச்சாலை என்று வாகன ஓட்டிகளால் அச்சத்துடன் அழைக்கப்படும் அளவுக்கு இறங்குமுகமாக அமைந்துள்ள தருமபுரி மாவட்டம் தொப்பூர் கணவாய் சாலையில் விபத்தை தடுக்க பல முயற்சிகள் எடுத்திருப்பதாக கூறப்பட்டாலும் செவ்வாய்க்கிழமை நடந்த விபத்தில் 4 உயிர்கள் பரிதாபமாக பலியான சோகம் வாகன ஓட்டிகளை அச்சம் கொள்ள செய்திருக்கிறது. அரூரை சேர்ந்த விஜய் என்பவருக்கு சொந்தமான லாரி ஒன்று மகாராஷ்டிர மாநிலம் மாலேகான் சென்று அங்கிருந்து கோழி தீவன மூட்டைகளை ஏற்றிக்கொண்டு நாமக்கல் நோக்கி திரும்பிக் கொண்டிருந்தது. காலை கர்நாடக மாநில எல்லை கடந்து தமிழகத்தின் ஆபத்தான சாலைகளில் ஒன்றாக கருதப்படும் தொப்பூர் கணவாய் சாலையில் இறங்கிக் கொண்டிருந்தது. லாரியை ஓட்டுநர் முனியப்பன் ஓட்டி வந்தார். மாற்று ஓட்டுநர் வீரா அருகில் அமர்ந்திருந்தார். அப்போது லாரி பிரேக் பிடிக்காமல் இழுத்துக் கொண்டே சென்றுள்ளது. லாரியை கட்டுப்படுத்த முடியாமல் முனியப்பன் போராடிக் கொண்டிருக்க மாற்று ஓட்டுநர் வீரா ஓடும் லாரியில் இருந்து தாவி வெளியே குதித்து உயிர் தப்பினார். அதற்குள்ளாக லாரி முன்னால் சென்ற ஈச்சர் கண்டெய்னர் சரக்கு வாகனம் மீது மோதியது. அதன் ஓட்டுநர் தனது ஈச்சர் சரக்கு வாகனத்தை வலது பக்கம் விலக்கிச் செல்லும் போது எதிர் திசையில் வந்த போர்டு கார் மீது மோதி உள்ளது. ஈச்சர் சரக்கு வாகனம் மோதிய வேகத்தில் அந்த கார் சுழன்று சென்று ஆம்னி கார் ஒன்றின் பின்பக்கத்தில் மோதியதாகவும் கூறப்படுகிறது. மேலும் தரிகட்டு ஓடிய முனியப்பனின் லாரி அடுத்ததாக முன்னால் சென்ற இருசக்கர வாகனத்தில் மோதியதோடு சாலை தடுப்பு கம்பிகளை உடைத்துக் கொண்டு உருக்குலைந்து நின்றது. இந்த கோர விபத்தில் கோவிலுக்கு இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த தம்மனம்பட்டியை சேர்ந்த அருணகிரி, அவருடைய அக்கா கலையரசி மற்றும் தினேஷ் உள்ளிட்ட 3 பேர் சம்பவ இடத்திலேயே உடல் நசுங்கி உயிரிழந்தனர். லாரி ஓட்டுநர் முனியப்பன் மருத்துவமனைக்கு செல்லும் வழியில் உயிரிழந்தார். சம்பவ இடத்தை பார்வையிட்ட மாவட்ட ஆட்சியர் மீட்புப் பணிகளை தீவிரப்படுத்தியதோடு இனிவரும் காலங்களில் விபத்தை தடுப்பது குறித்து அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். காவல்துறையினரின் முதற்கட்ட விசாரணையில் விபத்துக்குள்ளான லாரியில் அதிக பாரம் ஏற்றப்பட்டு வந்ததும் அந்த லாரி பிரேக் ஃபெயிலியர் ஆனதால் இந்த சங்கிலி தொடர் விபத்து நிகழ்ந்ததும் தெரிய வந்தது. ஓடும் லாரியில் இருந்து குதித்து உயிர் தப்பிய மாற்று ஓட்டுநர் வீராவிடம் விசாரித்த போது மகாராஷ்டிராவுக்கு சரக்கு ஏற்று செல்லும் போதே லாரியில் பிரேக் பழுதாகி இருப்பதாக தெரிவித்ததாகவும் அதற்கு லாரியின் உரிமையாளர் சரக்கு ஏற்ற சென்று வந்த பின்னர் சரி செய்து கொள்ளலாம் என்று அனுப்பி வைத்ததாகவும் தெரிவித்தார். லாரிக்கு பராமரிப்பு செலவை மிச்சப்படுத்துவதாக நினைத்துக் கொண்டு லாரியின் உரிமையாளர் விஜய் பிரேக்கில் ஏற்பட்ட பழுதை உடனடியாக சரி செய்து கொடுக்காமல் மெத்தனமாக லாரியை இயக்க கூறியுள்ளார். இதனால் சம்பந்தமே இல்லாமல் 4 உயிர்கள் அநியாயமாக பறிபோயிருப்பதாக போலீசார் தெரிவித்தனர்.